அடுத்ததாக ரொம்ப ஆவலா எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விளையாடலாமாங்க, நடக்க தயாராக இருக்குதா? சரவணன், ரஷிதா முதல் அணி. இரண்டாம் அணி லலிதா கிருஷ்ணன், வித்யா, மஞ்சுளா, சிவகாமி. ரெண்டாவதுல உட்காந்துருக்கீங்களா? முல்லை எங்க உட்காந்துருக்கீங்க? முல்லை அணி. முல்லை அணி கொஞ்சம் முன்னாடி வந்துடுறீங்களா? கலந்து கொள்ளாதவர்கள் கொஞ்சம் தயவு கூர்ந்து கொஞ்சம் இடம் கொடுங்கள். குறிஞ்சி அணி முதலில் இருக்கிறார்கள். முல்லை அணி குறிஞ்சி, முல்லை, மருதம், சுபாஷினி, லக்ஷ்மி, மல்லிகாமணி, பிரபுகுமாரி. மருதமணி. நெய்தல் சித்ரா, அடைக்கம்மை, லக்ஷ்மி, மல்லிகா. நெய்தல் எங்க இருக்கீங்க? ஓகே, சித்ரா, அடைக்கம்மை, லக்ஷ்மி, மல்லிகா 4 பேர் இருக்கீங்க இல்லையா? எங்க 4வது? மல்லிகா ஆண்டி. ஓகே. பாலை துர்கா மேம், கிருஷ்ணவேணி, காமாட்சி, ஸ்ரீவித்யா. விளையாடலாம், ஆரம்பிக்கலாம். ஆமா, பாடல் இந்த முதல் விளையாட்டு வந்து பாடலோடு விளையாடு. இந்த விளையாடல்ல ஒரு திரைப்பட பாடல் வந்து ஒலிக்கப்படும். அதுல வந்து இடையில உள்ள ஒரு வரிய வந்து ஒலிக்கப்படும். நீங்க முதல் வரியை கண்டுபிடிக்க வேண்டும். அது பாடலாகவும் இருக்கலாம், இசையாகவும் இருக்கலாம். நீங்க வந்து பாடலோட வரியை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். யாருக்கு தெரியுமோ அவங்க சொல்லலாம். ஆனா எல்லார் அணிக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். முதல் அணியிலிருந்து நாம ஆரம்பிக்கலாம். யாரு ஞாபகம் வச்சுக்கோங்க? முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரி, முதல் அணிக்கு குறிஞ்சி அணிக்கு கொடுக்கலாமா? இதுல வந்து என்ன விதிமுறைனா, வாயை மூடி பேசவும். நீங்க வந்து வாயை மூடி இல்ல, அதுதான் இல்லை, உங்க காதுகளை ரெண்டையும் திறந்து வைத்து நீங்க கேட்கணும். சரிங்களா? இசையை வந்து கேட்கணும். கேட்டுட்டு யாருக்கு வாயை மூடி பேசணும்னா மற்றவர்கள் கொஞ்சம் அமைதியாக காக்கணும். அதுக்கு தான் வாயை மூடி பேசவும் சொன்னேன். சரிங்களா? ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்ப முதல் அணி வந்து சொல்லிடுவாங்க இல்லையா? ஆரம்பிக்கலாமா? சரி, முதல் அணிக்கு கொடுக்கப்பட்ட இசை 10 நொடிகளை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அமைதியாக காலுங்க, கேளுங்க. கண்டுபிடிங்க. முதல் அணிக்கு நொடிகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தெரியுமா? மற்ற அணி வந்து சொல்லலாம். சொல்லிட்டாங்க, முதல் அணி சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள், சரியான விடை. அடுத்து இரண்டாம் அணிக்கு கண்டுபிடித்து விட்டார்கள். இரண்டாம் அணி கண்டுபிடித்து விட்டார்கள், வாழ்த்துக்கள். மூன்றாம் அணி கண்டுபிடிச்சிட்டீங்களா? மூன்றாம் அணி நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, மற்ற அணிக்கு யாருக்கு தெரியுமோ அவங்க வந்து விடை அளிக்கலாம். முல்லைக்கு தெரியும். சரி, இந்த மதிப்பெண் வந்து யாருக்குமே கிடையாது. ஏன்னா எல்லா மற்ற அணிகள் எல்லாருமே சரிசமமாக சொன்னதுனால. இப்ப அடுத்த அணி யாரு? ரெடியா இருக்கீங்க? கண்டுபிடிக்கலாம். அடுத்த அணி தயவு செய்து வாயை மூடி பேசவும்.
சரியான விடை. மதிப்பெண்களை கொடுத்து விடலாம். அடுத்த அணி பாலை. கண்ணின் மணியே கண்ணின் மணியே. சரியான விடை. போராட்டம். சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து இசை. சரிங்களா? அடுத்த அணி இப்ப யாரு? முதல் இசை. சரிங்களா? கண்டுபிடிக்கலாம். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ. ரொம்ப ஈஸியா கொடுத்தாச்சோ. சரி, இரண்டாம் அணி ரெடி ஆயிக்கோங்க. அந்த காலத்து ஒலி மொழியும் நொடிகள் போகுது. கண்டுபிடிங்க. இன்னும் ஒரு வாட்டி போடுறீங்களா? ஒரு முறைதான் ஒலிக்கப்படும். பிரபு பாட்டு. ஓகே, நொடிகள். அடுத்த அணிக்கு பிரபுகுமாரி பேசுறாங்க. மல்லிகை மொட்டு. தவறு. சொல்லுங்க. இளங்குயில்கள். சரியாக சொல்லவும் சரியாக பாடவும். என்ன பாடல்? சரியான ஸ்ரீவித்யா சொல்றாங்களா? ராசாவே உன்னை விட இல்லை, தவறு. முதல் அணி. சரி, விட்டுருங்க. இது நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாருக்குமே டைம் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? சரியா? இப்ப அடுத்த அணிக்கு மூன்றாவது அணி. மூன்றாம் அணி தென்மேற்கு பருவக்காற்றா. தென்மேற்கு பருவக்காற்று. அடுத்த அணி தவறு. சாரல் இல்லை. நான்காம் அணிக்கு போகுது வாய்ப்பு. தென்றல் காற்றே தென்றல். தவறு. ஐந்தாம் அணிக்கு போகுது. ரோமியோல. அடுத்த அணிக்கு போகுது. தெரியுமா சொல்லுங்க. இல்ல நான் டைம் ஆயிடுச்சு. ரோமியோ ஆட்டம் போட்டு. யாருக்கும் தெரியல. முதல் அணிக்கு தெரியுமா? சொல்லுங்க. சரியான விடை. முதல் அணிக்கு மதிப்பெண்களை கொடுத்துடலாம். ஓ ஆமா, மாஸ் கிடையாது. ஓகே, பாஸ் ஆயிட்டீங்க. ஆத்தா நான் பாஸ். ஓகே, அடுத்தது. அடுத்த அணிக்கு யாரு ரெடியா இருக்கிறவங்க கையை தூக்குங்க. அடுத்த அணி யாரு? ரெடியா இருக்கீங்களா? பழைய பாடல். எந்த அணி கொடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும் தயவு செய்து, மற்றவர்கள் வாயை மூடி பேசவும். தெரியுமா? நொடிகள் முடிந்து விட்டது. அடுத்தது. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி. அதில் தவறு. சரி, நானே போட்டுறேன். பேசி பேசி கொல்லாதே. அடுத்த அணி. அடுத்த அணிக்கானவங்க ரெடியா இருக்கீங்களா? சொல்லலாம். இருங்க, அந்த அணி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு டைம் முடிய போகுது. உன்னை காணாம. முதல் லைன், முதல் வரி. ஆத்தங்கர மரமே அரச மர இலையே. சரியான விடை. மர கிளையே. சரியான விடை. அடுத்த அணி. நன்று. அடுத்தது. நன்றாக விளையாடினீர்கள். இப்போ வந்து உங்க நடிப்பு திறனுக்கு வந்து நீங்க காட்டலாம். இப்போ உண்மையிலே நீங்க வாயை மூடி தான் பேசணும். சரிங்களா? உங்க நடிப்பு மட்டும்தான் நீங்க சொல்ல போறீங்க. ஓகேங்களா?
பண்ணலாமா? இப்ப சுல்தானா கையில ஒரு 5 கார்டு இருக்கு, ஓகேங்களா? ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு கார்டு நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. எங்களுக்கே அது என்ன கார்டுன்னு தெரியாது. நீங்க அதை வாசிக்க போறீங்க, சரிங்களா? வாசிச்சுட்டு வாயை மூடி பேசவும் உங்க குழுவில் இருக்கிற மற்றவர்கள் அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? உங்களுக்கு நேரம் 30 செகண்ட்ஸ், ஓகேங்களா? 30 நொடிகள். ஆரம்பிக்கலாமா? முதல் அணி குறிஞ்சி. யாராவது ஒருத்தவங்க நல்லா நடிக்கிறீங்க, ஓகேனா வாங்க இங்க கேமரா முன்னாடி நடிச்சு காட்டலாம். நீங்க இது எது குழுவுக்கு காட்டிடாதீங்க. இது படம் பேரா, பொருளா, இல்ல பழங்களா, அந்த மாதிரி இதை பத்தி? இது திரைப்பட படத்தில் உள்ள ஒரு வசனம், சரிங்களா? ஆமா, வசனத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். அவங்க நடிச்சு காட்டுவாங்க, முயற்சி பண்ணி பாருங்க. நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேமராமேன் ஃபோக்கஸ் பண்றாரு. பழைய படமா புது படமாங்க? அதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸ்டார்ட்ஸ் நவ. ஆரம்பிச்சாச்சு, கண்டுபிடிங்க. விடுங்க விடுங்க, நீங்க சொல்லுங்க. வாயை மூடி தான் பேசணும் அவங்க நடிக்கிறவங்க. யானை. யானை. நாய். சொல்லலாம் மைக்ல சொல்லுங்க. மாடு. மாடு. கண்ணுக்குட்டி. மாடு. அம்மா. அடுத்த அணி கொஞ்சம். நேரம் முடிந்து விட்டது. மாடு. நேரம் முடிந்து விட்டது. நேரம் முடிந்து விட்டது. கோபால். நீங்க கோபாலுங்கிறீங்க, அவங்க எப்படி சொல்லுவாங்க? அது மாதிரி சொல்லுங்க. கோபாலு. ஆமா, சரோஜா தேவி அம்மா சொல்லுவாங்கங்க. சரி, நன்றாக நடித்தீர்கள், நன்றி. அடுத்த குழு வசனம். கோபால் அப்படின்னு வரும் இல்லையா, அதுதான். அடுத்தது 2ஆம் அணி, வாங்க முன்னாடி வந்துருங்க. டீமுக்கு காட்டிடக்கூடாது. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. சபாஷ், சரியான போட்டி. கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, அடுத்த அணி 3ஆம் அணி. காட்டாதீங்க, வாயை மூடி நடித்து காட்டுங்க, திறமையெல்லாம் காட்டுங்க. ரஜினியா? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. 30 நொடிகள்ல சொல்லிடணும் நீங்க. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா. இப்போ என்னவா இருக்கா? சூப்பர் ஸ்டார். கைய காட்டுறாங்க. சூப்பர் ஸ்டார். நடிங்க. பாவனையெல்லாம் காட்டுங்க. இப்போ யார் வர போறாங்க? சூப்பர் ஸ்டார் யார்? இப்போ நவா இருக்காரா? முடிந்தது, சொல்லுங்க. இது எப்படி இருக்கு? நீங்க அவர் எப்படி சொல்லுவாருங்க? இது எப்படி இருக்குன்னு சொல்லுவாரா? நீங்க என்ன நானே இப்படி ஒரு முறை சொல்லிவிட்டு இது எப்படி இருக்கு சொன்னேன்ல, இப்படி காமிச்சேன்ல. நன்றி. அடுத்த குழு, தயவு செய்து அடுத்த குழு ரெடி ஆயிக்கோங்க. வாங்க. காட்டிடாதீங்க. கண்டுபிடிச்சே ஆகணும். அங்கே போனேன், இங்கே வந்தேன். அடுத்த அணி தயவு செய்து அவங்களும் வாய மூடி பேசணும். திருவிளையாடல். நெற்றிக்கண். குற்றமே.
ஏங்க நீங்க என்னங்க தம்சி மாதிரி சொல்றீங்க? ஆக்ஷன் பண்ணுங்கங்க, நடிச்சு காட்டுங்க. டயலாக் சொல்லிட்டு போங்க. நெற்றிக்கண் பிறப்பின் குற்றம் குற்றமே. நெட்ரிகேன் ஓபன் பண்ணிட்டாங்கங்க. அடுத்தது அடுத்த குழு வராங்க, கலக்க போறாங்க. இப்போ எல்லாமே அடங்கிய அப்பா சூப்பர். ஏத்த வசனம், வாயை மூடி பேசவும். கமல் படம். வாயை மூடி பேசவும். 4 வார்த்தை. ஓகே. டைம் பார்த்துட்டு இருக்கீங்களா? நல்லாக. பழைய படம், அந்த காலத்து படம் போல இருக்கு. கமல். மைக்கேல் மதன காமராஜன். 4 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா எது பண்ணாலும் தப்பு இல்லை. சிறப்பு சிறப்பு. நான் 4ன்னு சொன்னதுக்கே எப்படி சொல்றீங்க? தயவு செய்து அந்த வசனத்தை கொஞ்சம் நடிச்சு காட்டிடுங்க. 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு பின்னாடி திரும்பி நடிப்பீங்களா? 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னா எதை செஞ்சாலும் தப்பு இல்லை. அருமை. இதே அருமை அருமை. எல்லா குழுவுக்கும் கிடைத்ததா வாய்ப்பு? அருமையாக விளையாடினீர்கள். அடுத்த விளையாட்டுக்கு நம்ம போலாம். இசைத்தமிழை ரசித்தோம், இங்கே நடித்து நாடகத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஈழத்தமிழை பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன விளையாட்டுனா காவியத்தை தேடி. சங்க இலக்கியங்கள், காவியம் இது போன்ற நூல்களோட படங்களும் அதோட அந்த நூலுடைய 3 குறிப்புகளும் கொடுக்கப்படும். அது என்ன நூலுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். முதல் 2 குறிப்புகளில் கண்டுபிடிச்சா முழு மதிப்பெண் 10, 3வது குறிப்புல கண்டுபிடிச்சா பாதி மதிப்பெண் 5. கால அவகாசம் 1 நிமிடம். நான் குறிப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து நேரம் தொடங்கிவிடும். சரியா? ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கான நூலை நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. முதல் அணி குறிஞ்சி. ஏதாவது சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க. ஆமா, குறிப்புகள் கொடுக்கப்படும். நீங்க என்ன நூலுன்னு கண்டுபிடிக்கணும். குறிஞ்சி அணி இந்த நூலுடைய காப்பிய தலைவி இந்த பெண்மணி. இந்த பெண் தான் காப்பியத்தின் தலைவி. சரியா? தமிழ் பெண்ணின் பெயரில் அமைந்த முதல் காப்பியம். சரியான விடை. கலக்கி மணிமேகலை. அடுத்து 2வது அணி, உங்களுக்கான நூலை தேர்ந்தெடுங்க. அதுதான் முதல் குறிப்பு. இந்த படத்தில் இருக்கும் பெண் தன் திருமணத்தின் போது மணலை அரிசியாக்கி சமைத்தவர் என்று சொல்லப்படுகிறது. இவரின் கணவர் தான் இந்நூலின் ஆசிரியர். இரண்டாவது குறிப்பு, உலக அளவில் புகழ்பெற்ற அறநூல். தவறா சொல்லிட்டா மதிப்பெண் கிடையாது, ஒரு முறைதான் வாய்ப்பு. சொல்லுங்க. இருங்க, எங்களுக்கு 3வது குறிப்பே சரியான இல்ல, நீங்க தவறான பதில் சொல்லிட்டீங்க. சேரமான் காதலியான்னு கேட்டீங்களே. சரியான பதில். மருதமணிக்கான நூல்.
மருதமணிக்கான படம் வேறு யாரும் பதில் சொல்லிடாதீங்க. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நூலின் ஆசிரியர் கனி மேதாவியார். மருதமணி. மருதமணி இந்நூலின் ஒவ்வொரு பாடலும் 6 அறக்கருத்துக்களை கொண்டு மனநோயை போக்கும். மூன்றாவது குறிப்பு சொல்லாமா? ஏலம் ஆதியான 6 பொருள்கள் சேர்ந்த சூரணம் உடல் நோயை போக்குவது போல் மனதின் அறியாமையை போக்கும். நாங்க சொல்லமா? ஏலம் ஆதியான 6 பொருள்கள். சரி, ஓகே. யாரும் சொல்லுங்க. சரியான பதில் ஏலாதி. நெய்தலுக்கான நூலை தேர்ந்தெடுங்க. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் 3 பேரும் இருக்காங்க பாருங்க. சேர யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உலக புகழ்பெற்ற வரிகள் இடம்பெற்ற நூல். இரண்டாவது குறிப்பு ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கைப்பாடினியார் போன்ற பெண் புலவர்கள் பாடல்கள் இடம்பெற்ற தொகை நூல். புறநானூறு. அருமை, சரியான பதில். புறநானூறு. அது எது கொடுக்குறீங்க? பாலை. கண்ணுக்கு தெரியலமா எங்களுக்கு. என்னதுமா? இல்ல என்னது கண்ணுக்கு தெரியல. முதல் குறிப்பு, இந்த காப்பியம் ஒரு பெண்ணினால் தோன்றியது. முத்தமிழ் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம். அருமை, சரியான பதில். திணறுவாங்கன்னு நினைச்சங்க, ஆனா தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள்லாம் சும்மாவான்னு அப்படியே தெரிக்க விட்டாங்க. நன்றி. அடுத்ததா சாதனை பெண்களை நாடி. அமுதா. அடுத்து நம்ம இதே மாதிரி படத்தை பார்த்து கண்டுபிடிக்கிற ஒரு போட்டி, சாதனை பெண்களை தேடி. கடைசியில் முக்கியமா இது வந்து நம்ம ஒரு கொஞ்சம் சாதனை பெண்களை நம்ம அறிமுகப்படுத்திக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போட்டியை நாங்கள் எடுத்தோம். இதுக்கு வந்து உங்களுக்கு அது 30 நொடிகள் தான், அதுக்குள்ள நீங்கள் கண்டுபிடிக்கணும். முதல்ல படத்தை காட்டுவோம், அடுத்து 2 குறிப்புகள் தான். சரியா? தொடங்கலாமா? என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? முதல் குறிப்பு, இவர் புதுச்சேரியின் ஆளுநராக இருந்தவர். கிரண்பேடி. சரியான விடை. கிரண்பேடி. அடுத்த அணி. அடுத்த சாதனையாளர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, படத்தை பார்த்தீங்களா? குறிப்புக்கு போலாமா?
இவர் கால் துண்டிக்கப்பட்ட நிலையிலும் சாதனை புரிந்தவர். அருந்ததி அருணிமா சின்ஹா. நன்று. நாங்க எங்க கண்டுபிடிக்காம போயிருவீங்களோன்ற பயந்தோம். நல்லது. அடுத்த குறிப்பு கிரண் பேடி வந்து முதல் ஐபிஎஸ் ஆபீசர். அருணிமா சின்ஹா வந்து ஆம்பியூட்டி, ஃபர்ஸ்ட் ஆம்பியூட்டி மவுண்ட் எவரெஸ்ட், நம்ம உலகத்திலேயே முதல் முறையா மவுண்ட் எவரெஸ்ட் தொட்டவங்க. அடுத்த சாதனைய பார்க்கலாமா? இவங்க ஒரு விளையாட்டு வீராங்கனை. அடுத்த குறிப்புக்கு போலாமா? அடுத்த குறிப்பு கொடுக்கவா? இவர் கிரிக்கெட் உலக கோப்பையை நமக்காக வென்று கொடுத்தவர். தெரியலையா? மித்தாலி. முடிஞ்சதில்ல, சொல்லிட்டாங்கப்பா. மித்தாலி ராஜ். கரெக்ட். இவர் வந்து ஒரு தமிழர் குடும்பத்தை சேர்ந்தவர். ராஜஸ்தான்ல வாழ்றாரு. தெலுங்கானாவு. மித்தாலி. அடுத்த அணி. அடுத்தது என்ன வருதுன்னு பார்ப்போமா? இது வரைக்கும் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க. அது போல இதையும் கண்டுபிடிச்சிருவோம் நம்ம நம்புவோம். இவர் விமானப்படையை சேர்ந்தவர். அடுத்த குறிப்பு போவோமா? இவர் முதல் பெண் போர் விமானி. ஃபர்ஸ்ட் flight pilot in combat role. தெரியலையா? அப்ப அட்லீஸ்ட் நம்ம புதுசா இன்னைக்கு ஒருத்தங்களை தெரிஞ்சுக்கிறான். கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியவங்க பாவனா காந்த். நன்றி. ஆனா நம்ம முக்காவாசி பேரை கண்டுபிடிச்சிட்டோம். ஒருத்தரை மட்டும் இன்னைக்கு புதுசா கத்துக்கிட்டோம். நன்றி விளையாண்டு. இப்ப நம்ம இன்னும் ஒண்ணு இருக்கா? ஓ ஓகே. இன்னும் ஒரு அணி இருக்கு. அடுத்த சாதனையாளரை பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இவங்களையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். முதல் குறிப்பு, இவர் ஒரு ஏரோஸ்பேஸ் என்ஜினியர். அடுத்த குறிப்பு போலாமா? மிசைல் உமன், அக்னிபுத்ரி என்று கொண்டாடப்படுபவர். தெரியலையா? டைம் முடிஞ்சிருச்சு. இல்ல இல்ல டெசி தாமஸ். இவங்க தான் நம்ம மிசைல், பல மிசைல் அக்னி 4 அக்னி 5லாம் வந்து அவங்க தான் வந்து மிசைல் இது மிஷன் நடத்தினாங்க, மிசைல் மிஷன்ஸ் எல்லாம். ஓகே, இதோட நம்ம ஓகே நம்ம விளையாட்டு போட்டிகள் ரொம்ப ஆர்வமா பங்கு பெற்றதுக்கு மிக்க நன்றி. அதை வேடிக்கை பார்த்து எல்லாம் என்கரேஜ் உறுதுணையா இருந்ததுக்கும் நன்றி. மிக அருமையாக விளையாடினீர்கள். மதிப்பெண் அப்புறம் சொல்லிக்கலாமா? ஓகே, வெற்றி பெற்ற 5 பேர் தானே. பரிசு வழங்கும் விழா நடக்க உள்ளது. முதலாவதாக பேச்சரங்கத்தில் பங்கேற்ற பேச்சாளர்களுக்கு பரிசளிக்க திரு மோகன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பான நிகழ்ச்சி இது. எல்லாருக்கும் பரிசு வழங்கக்கூடிய டயத்தில் கொஞ்சம் உங்களுடைய உரையாடல்களை நீ பார்த்துட்டு கொஞ்சம் கவனிங்க. பரிசு வாங்கும்பொழுது கரவொலி மூலமாக அவங்களுக்கு உற்சாகப்படுத்துங்க.
திரு திருஞான சம்பந்தம் அவர்களை மேடை கழிக்கும். திரு ஸ்ரீனிவாசன் ஐயா, திரு ஸ்ரீனிவாசன், திரு வெங்கட்ராமன், திரு வெங்கட்ராமன், திரு செங்கதிர் செல்வன் ஐயா, திரு மோகன் ஐயா, திரு செல்வகுமார் அவர்கள், திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், திரு நாகராஜன் ஐயா அவர்கள், அடுத்ததாக பாரம்பரிய உடை அணிவகுப்பு நிகழ்ச்சிக்கான பரிசு வழங்குதல். திரு அபிஷேக் சங்கர் ஐயா அவர்களை பரிசு வழங்க அழைக்கிறோம். திருமதி ஜானகி வெங்கட்ராமன், கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். திருமதி ஜானகி வெங்கட்ராமன், திருமதி சுவாதி, திருமதி துர்கா சாய்ராம், சொல்ல சொல்ல அப்படியே வரிசையா வந்துடுங்க. திருமதி பிரபுகுமாரி, திருமதி மல்லிகா, திருமதி லக்ஷ்மி மௌலி சங்கர், திருமதி மல்லிகா மணி, திருமதி மைதிலி நீலகண்டன், திருமதி சுபாஷினி, மைதிலி நீலகண்டன், திருமதி சுபாஷினி, திருமதி நல்லம்மை ராமநாதன், திருமதி ரம்யா வெங்கட்ராமன், திருமதி விமலா தேவி, திருமதி ஹேமா வெங்கட்ராமன் அவர்கள், விமலா தேவி வந்து நிஜமாவே ஒரு ராஜஸ்தானி. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இந்த ட்ரெஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக. நிஜமான ரியல் ராஜஸ்தானி அவங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், இந்த எது எனக்கு கிடச்சிது, நான் இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்ததாக விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியின் வெற்றியாளர் பாலை அணியினர். பரிசினை வழங்க நிதி செயலர் திரு சாய்ராம் அண்ணாவை மேடை கலைக்கிறோம். திருமதி துர்கா சாய்ராம், திருமதி கிருஷ்ணவேணி, திருமதி காமாட்சி, திருமதி ஸ்ரீவித்யா வெங்கடேஸ்வரன். அடுத்ததாக பொறுப்பாளர்கள், நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் பரிசு வழங்க உள்ளோம். பாரம்பரிய உடை அணிவகுப்பு பொறுப்பாளர் திருமதி ஸ்ரீவித்யா வெங்கடேஸ்வரன், திருமதி சிவகாமி, விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்கள் திருமதி அனிதா செல்வகுமார், திருமதி தேவி அருண், திருமதி சுல்தானா, திருமதி அமுதவல்லி.
திருமதி அமுதவல்லி. அடுத்ததாக பேச்சரங்க பொறுப்பாளர்கள் திருமதி மகாலட்சுமி, திருமதி மலர்விழி, நான்தா. அடுத்ததாக நன்றியுரை வழங்கப் போகும் திருமதி லட்சுமி அவர்களுக்கு.